நீங்க எதுக்கு எந்த இதுக்கு இருந்திருக்கீங்க? சோ உங்களுடைய முதல் அதிரடி ஆக்ஷன் என்ன மாதிரி? சாரி, உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உங்களுடைய இது மாவட்டத்தில் என்ன ஃபர்ஸ்ட் அதிரடி நடவடிக்கை இருக்காது. First preference, as I already told us, protecting the life and property of people. So we will try to reduce the number of life losses. அதாவது மர்டராக இருந்தாலும் சரி, வீட்டு ரோடு ஆக்சிடென்ட்ஸ் எப்படி இருந்தாலும் தூத்துக்குடி மக்களோட உயிருக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ அதுக்குள்ள எல்லா முயற்சிகளும் காவல்துறை பண்ணுவோம், பீட் வித் ஹெல்ப் ஆஃப் போலீஸ். ஸோ அதுதான் மிக முக்கியமான ப்ரையாரிட்டி. ஆமாம், நமக்கு கோஸ்டல் ஏரியாஸ் இருக்குது, இன்டர்நேஷ்னல் லிமிட்ஸ், சி பார்டர்ஸ் இருக்குது. ஸோ ப்ராப்பர் சி விஜில் இருக்கும் வின் டைப் வித் கோஸ்டல் செக்யூரிட்டி கார்டு. அது இல்லாமல் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆஃப் கான்ட்ரவென்ஸ் ஏதாவது இருந்தால் வி வில் கீப் ஸ்ட்ராங் செக் ஆன் தட். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஹியூமன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ இருந்தால் ஆல்சோ வி வில் டேக் ப்ராப்பர் ஸ்டெப்ஸ். இன் எனிவேஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோட அறிவுறுத்தலின்படி we will ensure that the district goes drugs free to the best extent possible. ஏற்கனவே வந்து புதுவில் வந்து கஞ்சா அந்த பீடியல்கள்லாம் அந்த இதெல்லாம் நிறைய வந்துருச்சு. இப்போ அதுக்கு வந்து பழைய வயசுல வந்து நிறைய அந்த அவளையும் குண்டாசில் போட்டாங்க. அந்த மாதிரியான ஆக்ஷன் இன்னும் தொடருமா? அதான் நார்மல் சட்டப்படி ஒருத்தரை கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்னா கண்டிப்பாக அவர் மீது ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட்ஸ் வரும். Preventive detection will be used as a tool to prevent repeated offenders. இது மட்டும் இல்லாமல் புது லா பிஎன்எஸ்எஸ் படி ஆர்கனைஸ்டு கிரைம் அது ட்ரக் அஃபெண்டர்ஸ் ஆயிருந்தாலும் சரி, பாடிலி அஃபெண்டர்ஸ் பண்ணுற ரவுடி கேங்ஸ் ஆயிருந்தாலும் சரி, அவர் மீது அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி மாதிரி உள்ள கடும் நடவடிக்கைகளும் வரும். ஆமாம், அதுதான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். மாற்றத்தை தேடின்னு சொல்லி ஒரு சிறப்பான கம்யூனிட்டி ப்ரோக்ராமிங் ஸ்கீம் வாஸ் ஹேப்பனிங் இன் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். ஸோ வி வில் புட் ஆல் அவர் எஃபர்ட்ஸ் ஃபார் தேட் ஆல்சோ. சோஷியல் என்கேஜ்மெண்ட்லூட எப்படி மாற்றத்தை கொண்டு வரலாம், அவரே திஸ் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் ஹேஸ் பின் எக்ஸாம்பிள் ஃபார் தட். வி வில் கண்டினியூ வித் தட் ஸ்கீம். இல்லை, ஐ பிலீவ் இன் கண்டினியூட்டி. ஒரு ஆஃபீஸர் மாறும்போது ஸ்கீம்ஸ் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. What all has been the good systems in that will definitely continue. தூத்துக்குடி சிட்டில வந்து டிராஃபிக் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. ஆமா, அதுவும் we will study as in எவ்வளோ ரோடு கெப்பாசிட்டி இருக்கு, அந்த ரோடு கெப்பாசிட்டிக்குள்ள அளவுக்கு வெஹிக்கிள்ஸ் போறதா, அதை மீறி போறதா, அப்படி இருந்தால் எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணலாம், ஏதாவது வெஹிக்கிள் டைவர்ஷன் பண்ண முடியுமா, ஏதாவது நியூ சிக்னல்ஸ் we can install. ஒரு டிராஃபிக் ஸ்டடி we will take. நீங்க சொன்னதுனால we will take up that also. அது முக்கியமா மினி பேருந்துகள், மினி பஸ்கள் வந்து நிறைய பஸ் ஸ்டாப்லயே நிறுத்துறது இல்ல, நடுரோட்ல போயிட்டு ஆளை இறக்கிட்டு போறாங்கன்னு ஒரு பெரிய இருக்கு. அது மாதிரி பஸ் ஸ்டாண்ட்லயும் அவங்க வந்து சரியானபடி வண்டி நிறுத்துறது இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த மினி பஸ்களுக்கு தனி கவனம் செலுத்தப்படுவோம். ஆமா, அந்த விஷயம் ஆல்சோ ஐ வில் ஸ்டடி. என்னன்னு கிரவுண்ட் சிச்சுவேஷன் என்னன்னு தெரியல. ஐ வில் டிஸ்கஸ் வித் மை பீப்புள். டிராஃபிக் யூனிட் டிஸ்கஸ் பண்ணிடுறேன். வில் டிஸ்கஸ் வித் ஆர்டி ஆல்சோ and try to bring in a solution which will help public. தூத்துக்குடி காவல்துறைக்கு அவர் பண்ற சிறப்பான வேலை திருப்பியும் that has to continue. learn more, புது சட்டத்தை குறித்தும் புது scopes of investigation குறித்தும் has to learn, equip their skills and learn and continue the good work in serving the people of Thoothukudi. என்ன குறித்து இதுல சொல்லணுமா? அப்புறம் நிறைய காவல் நிலையங்களை 7 வருஷம் 8 வருஷம் ஒரே இடத்துல காவல் பணியில ஈடுபட்டுருக்காங்க இருக்குது. அதை வந்து நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தா we will take up that also. Ideally everybody has to be transferred within 3 years. யாராவது அப்படி கண்டினியூ பண்றாங்க அப்படின்னா we will make a review. போலீஸ் ஸ்ட்ரெங்கோட ஆடிட் கூட பண்ணிட்டு we will take up appropriate action. Okay sir. Thank you.